வணக்கம். இந்திய ஆன்மீகத்தின் ஆழத்தில் சப்த மாதாக்கள் என்றழைக்கப்படும் 7 மர்மமான தேவதைகள் உள்ளனர். இவர்கள் கோவிலின் மூலையில் இருக்கும் வெறும் கற்சிலைகள் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் 7 அடிப்படை ஆற்றல் அலைவரிசைகள். ஏன் இவர்கள் எப்போதும் ஒரு வரிசையாகவே காட்சியளிக்கிறார்கள்? ஏன் இவர்கள் மும்மூர்த்திகளின் ஆயுதங்களை தாங்கியிருக்கிறார்கள்? தேவி மகாத்மியம் மற்றும் ஆகமங்கள் கூறும் ரகசியங்களை இன்று நாம் அவிழ்க்கப் போகிறோம். தெய்வீகம் தவழும் பாரத தேசத்தின் வரலாற்றுச் சுவடுகளை தேடி கற்கள் கவிதை பாடும் கலைக்கூடங்களை நோக்கி ஒரு பயணம். காலத்தால் அழியாத நம் தொன்மையான ஆலயங்களின் ரகசியங்களை தேடிச் செல்லும் இது உங்கள் தேவபூமி. வாருங்கள், ஆன்மீக வரலாற்றில் இணைவோம். புராண காலத்து போர் மைதானங்கள் முதல் உங்கள் உடலில் இருக்கும் 7 சக்கரங்கள் வரை இந்த சப்த மாதாக்கள் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான பாலமாக விளங்குகின்றனர். வாருங்கள், ஆழமாக பார்ப்போம். இந்த கதை ஒரு பிரபஞ்ச போரில் தொடங்குகிறது. அசுரர்கள் வெல்ல முடியாதவர்களாக மாறினர். தேவர்களே தோல்வியை தழுவிய போது மகாசக்தி தேவி தன் ஆற்றலை வெளிப்படுத்த துணிந்தாள். ஆனால் அவள் அதை தனித்துச் செய்யவில்லை. பிரம்மா, சிவன், விஷ்ணு போன்ற தெய்வங்களின் உடலில் இருந்து அவர்களின் உள் ஆற்றல் பெண் வடிவில் வெளிப்பட்டது. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மனித ரீதியிலான மனைவிகள் அல்ல. இவர்கள் அந்தந்த தெய்வங்களின் வீரியம். சிவன் நெருப்பு என்றால் மகேஸ்வரி அதன் வெப்பம். இரண்டையும் பிரிக்க முடியாது. முதலாவதாக பிராமி, பிரம்மனிடமிருந்து உருவானவள். கையில் கமண்டலமும் ஜெபமாலையும் ஏந்தியவள். அறிவின் மூலம் படைக்கும் ஆற்றலை இவள் குறிக்கிறாள். இவளது அன்னப்பறவை தீமையிலிருந்து நன்மையை பிரித்தறியும் ஞானத்தின் அடையாளம். அடுத்து மகேஸ்வரி, சிவனின் ஆற்றல். பிறைச்சந்திரனை சூடி திரிசூலம் ஏந்தியவள். இவள் லய சக்தியின் வடிவம். கட்டுப்படுத்தப்பட்ட வலிமையின் அடையாளமாக நந்தியின் மீது அமர்ந்திருப்பவள். பிறகு வருபவர் கௌமாரி, முருகனின் சக்தி வடிவம். மயில் வாகனத்தில் வந்து வேல் ஏந்துபவள். இவள் இளமை மற்றும் போர்க்கலையின் தேவதை. அச்சத்தை எரிக்கும் வீரத்தின் நெருப்பாக இவள் விளங்குகிறாள். வைஷ்ணவி, விஷ்ணுவின் சக்தி. சுதர்சன சக்கரமும் பாஞ்சஜன்ய சங்கும் ஏந்தியவள். கருட வாகனத்தில் வரும் இவள் அதிகாரம் எப்போதும் தர்மத்தை காக்கவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை கற்பிக்கிறாள். இப்போது மிக மர்மமானவள் வராகி. பன்றி முகத்துடன் இருக்கும் இவள் வராக அவதாரத்தின் ஆற்றல். தேவி, சேனையின் தளபதி இவள். தடைகளை தகர்த்து வெற்றியை தரும் மகாசக்தி இவள். இந்திராணி, இந்திரனின் சக்தி. ஐராவதத்தின் மீது அமர்ந்து வஜ்ராயுதம் ஏந்தியவள். புலன்களை அடக்கி ஆளும் திறனையும் வெற்றியையும் இவள் குறிக்கிறாள். இறுதியில் சாமுண்டி. இவள் ஒரு ஆண் தெய்வத்தின் நிழல் அல்ல, துர்க்கையின் நேரடி உக்ர வடிவம். நமது அகங்காரம், சண்டன் மற்றும் அலைபாயும் மனம், முண்டன் ஆகியவற்றை அழிக்கும் சம்ஹார சக்தி இவள். இவர்களின் வரிசையை கவனியுங்கள். எப்போதும் விநாயகர் மற்றும் வீரபத்திரருக்கு நடுவில் இருப்பார்கள். விநாயகர் தொடக்கத்தையும் வீரபத்திரர் பாதுகாப்பையும் குறிக்கிறார்கள். இந்த வரிசை முறை ஒரு ஆன்மீக பயணத்தின் வரைபடம். தாந்திரீகத்தில் இந்த 7 அன்னையரும் நமது உடலில் உள்ள சப்த தாதுக்கள் மற்றும் 7 ஆதார சக்கரங்களுடன் தொடர்புடையவர்கள். இவர்களை தொழுவது நமது உடல் மற்றும் மன ஆற்றலை சமநிலைப்படுத்தும் ஒரு வழியாகும். குப்தர் காலம் முதல் தமிழகத்தின் பல்லவர் கால கோவில்கள் வரை இந்த சிற்பங்கள் காலத்தை வென்று நிற்கின்றன. பெண்மை என்பது மென்மையானது மட்டுமல்ல, அது வீரியம் மிக்கது, வியூகம் வகுக்கக்கூடியது மற்றும் அதீத வலிமை கொண்டது என்பதை இவை நமக்கு உணர்த்துகின்றன. அடுத்த முறை கோவிலில் சப்த மாதாக்களை காணும் போது உங்கள் ஆன்மாவின் 7 ஆற்றல் நிலைகளையே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் எங்களை பின்தொடருங்கள். ஹரி ஓம் மகாகாளி. இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.